வணக்கம். கடந்த 21/9/2024 சனிக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாநகரில் டிவிஎஸ் நகர் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர், அவருடைய பையன் அகிலேஷ். அவருக்கு வயது 27 வயசு ஆகுது. ரொம்ப அப்ராணியான ஒரு சாதுவான பையன். அந்த பையன் தினசரி தன்னுடைய ஆன்மீக ஆஸ்திக விஷயங்கள், கோயில் பூஜை பண்ணுறங்கள், இதுதான் அந்த பையன் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டிலேருந்து 4:45 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திக சமாஜம்ங்கிற அந்த இதுக்கு போய் ஆன்மீக பணிகள் செய்கிறதுக்காக வாராரு. அந்த செவந்திப்பட்டி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை தாண்டி ஒரு 2 செகண்டு தான் போயிருக்காரு. அவர் 100 மீட்டர் போயிருப்பார். அந்த இடத்துல அவரை ஒரு 2 பைக்கில் 4 பேர் வழிமறித்து அவருடைய பூணூல் அறுத்து, இனிமேல் பூணூல் போட்டுலாம் ரோட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அந்த பையன் எப்போதுமே வழக்கமாகவே துண்டு போட்டுட்டு ஆஸ்திக பணிகள் பண்ணுறதுனால போகக்கூடிய பையன். ரொம்ப சாதுவான அப்ராணியான பையன். யாரும் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதிர்ந்து பேசக்கூடிய பையன் கிடையாது, எதிர்த்து பேசக்கூடிய பையன் கிடையாது. ரொம்ப அப்ராணியான சாதுவான பையன். அந்த பையனை போய் வழிமறித்து அவன் பூணூல் அறுத்து இனிமேல் பூணூல் போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. அந்த பையன் நைட்டு ஃபுல்லாக வீட்டில் ரொம்ப பதறி அடித்து அவங்க அப்பாட்டெல்லாம் அழுது, நைட்லாம் அழுதுருக்கிறான். என்னை பூணூல் போடக்கூடாதுங்கிறாங்க, பூணூல் போடக்கூடாது அப்படின்லாம் தூக்கத்துல எல்லாம் எந்திரிச்சு அழுகிற அளவுக்கு அந்த பையனை ரொம்ப மிரட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ 40 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னமும் கூட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். நெல்லை மாநகர் ரொம்ப ஒரு பரபரப்பான ஏரியா. பகலில் 4:30 மணிக்கு வெளிச்சத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. சுற்றி எத்தனை சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்குது. தமிழ்நாடு போலீஸு ஸ்காட்லாந்து யார்டை விட ரொம்ப திறமை வாய்ந்த போலீஸுங்கிறாங்க. ஆனால் 40 மணி நேரம் ஆகியும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலைன்னா இதனுடைய பின்னணியில் எதுவும் இருக்குதா, யாரும் தடுக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இன்றைக்கி மக்கள் மனசில் எழுது. சர்ச்சுக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலைன்னா யாரும் பின்னாலே இருந்து தடுக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக மக்கள் மனசில் வரக்கூடிய விஷயம். இதை ஒரு சாதாரணமான ஒரு குற்றமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ரோட்டில் போகிற பையனை ஒரு அப்ராணி பையனை போட்டு பூணூலில் பிடிச்சி அறுத்துருக்கிறான். நாளைக்கு என்ன பண்ணுவான், இன்னொரு பையனை உத்ராட்சத்தை பிடிச்சா இருப்பான். இது ஒரு ஜாதிக்கு எதிரான வன்கொடுமையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இது இந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஹிந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மேலே இந்த அரசாங்கம் எந்த பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அந்த தைரியம், நம்ம என்ன செஞ்சாலும் இந்த அரசாங்கம், காவல்துறை நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியம் காரணமாக இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குதா அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்முறையான செயல். இதை அனுமதிக்கக்கூடாது. காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது. தமிழக அரசாங்கம் எந்த நிர்பந்தத்துக்கும், எந்த நாத்திகவாதிகளினுடைய எந்த கூற்றுக்கும் அடிபணியாமல் நியாயப்படி, சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய பின்விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தும். திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த சம்பவத்தை பார்த்து கொதித்து போயிருக்கிறாங்க. அதான் சொல்ல முடியாது, சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி பூணூலில் பிடிச்சிருக்கிறான், நாளைக்கு உத்திராட்ச கொட்டையை பிடிச்சிருப்பான், நாளைக்கு இன்னொரு பையனை கூப்பிட்டு நெத்தியில் உள்ள திருநாறு அழிப்பான். இதே சம்பவத்தை பிற மதத்தில் செஞ்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வேற்று மதத்தில் இருக்கிறவங்க யாரையாவது அவங்களுடைய மத அடையாள சின்னத்தை இன்றைக்கி இது போல் யாராவது ஒருத்தர் நடந்துருந்தாங்கன்னா பெரிய கலவரம் ஆகிக்கும். தமிழ்நாடே அப்படி கொந்தளிச்சு போயிருக்கும். ஏன் இந்தியாவே கொந்தளிச்சிருக்கும். அத்தனை பேரும் அப்படி கொதிச்சு போயிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு பற்றி ரியாக்டே பண்ணல. அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் யாருமே அதை பற்றி ஒரு வாய் திறந்தே பேச மாட்டேங்காங்க, மௌனமாக இருக்காங்கிறது கள்ள மௌனம் சாதிப்பது இன்னும் சந்தேகத்தை வரவேற்கிறது. இவர்கள் கொடுக்கிற தைரியம், இவர்கள் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஹிந்து எதிர்ப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் தான் இதுபோல சம்பவத்தை வளர்க்கிறது. இது ஆரம்பத்திலே தடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் கொதித்தெழுந்து இவர்களை நடு ரோட்டிலே ஓட விட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலை, இது போன்ற வன்முறையாளர்களை ஓட விட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகும். அதை காவல்துறை அனுமதிக்கக்கூடாது. அதற்கு முன்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்து முன்னணியினுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.